Hello students, good morning. Next இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம gravity பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். So gravity அப்படினா என்ன? It's a type of force. சரிங்களா? எந்த ஒரு ஃபோர்ஸ் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டா இருந்தாலும் மேல தூக்கிப்பட்டா it come towards earth. சரிங்களா? இத ஃபர்ஸ்ட் நியூட்டன் கண்டுபிடிச்ச இத பத்தி பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா தெரிஞ்ச ஸ்டோரி தான் இது. சரிங்களா? So gravity is the force by which all bodies are attracted to the earth. So இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா டெஃபினிஷனா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கிராவிட்டினா என்னன்னு நமக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்ம இது ஃபிசியோதெரபியில் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா முதல் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடி மசில்ஸை கரெக்டாக ப்ராப்பராக எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணி நம்ம கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்ட் நம்ம நிற்கணும். சரிங்களா? ஸோ இது நம்ம ஸ்டேபிள் பொசிஷன். ரைட். இது நம்ம பார்த்தீங்கன்னா எரக்ட் ஸ்டாண்டிங்கில் நிற்கும் போது ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கிராவிட்டிக்கு அகென்ஸ்டாக ஒரு ஈக்குவலான ஃபோர்ஸ் நம்ம பாடியில் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மொபிலிட்டியில் இருக்கும்போது வாக்கிங், ரன்னிங், ஜாக்கிங் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கிளம்பிங், ஸ்டேர்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது டைனமிக்லி நம்ம பார்த்தீங்கன்னா பாடி மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்பையும் பார்த்தீங்கன்னா இதே ஸ்டேபிள் பொசிஷனை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா அப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த கிராவிட்டிக்கு அகென்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பாடியில் மசில் பவர் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேஸ் ஈக்குலிபிரியம் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது அதில் என்ன கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். நான் இப்போ நம்ம கிராவிட்டி பார்க்கணும்னு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த கிராவிட்டி நம்ம ஸ்டேபிளாக நம்ம பொசிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். இது ஹியூமன் பாடியில் மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்டில். சரிங்களா? சாதாரண ஒரு ஆப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிராவிட்டி பர்டிகுலர் ஒரு பாயிண்ட்டில் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். COG. ரைட். இந்த COG அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் இதுக்கு ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த பாயிண்ட்ல தான் இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு ஹியூமன் பாடியில் எந்த இடத்துல சார் இருக்கும். ரைட். நம்ம பார்த்தீங்கன்னா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இது பார்த்தீங்கன்னா செகண்ட் சாக்ரல் வெர்டிப்ரால பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ இது எப்பயாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுமா? எஸ். எப்போல்லாம் ஆகும்? நம்ம பாடி பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக ஏதாவது டிஸார்டர் வரும்போது. ரைட். அப்நார்மலாக அப்படின்னு சொல்லிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரைட் லிப் நம்ம ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. சரிங்களா? ஒரு பேஷண்ட்க்கு ஆகிருக்கு. அவங்க ஒத்த காலம் குத்தி நிற்கப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா ரீலோகேட் ஆயிரும். சரிங்களா? ரைட். ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் இருக்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ லெஃப்ட் சைடு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மசில் பார்த்தீங்கன்னா மசில் பவர் 0 இருக்குது அப்படின்னா அவங்க இப்படி லைட்டாக சாஞ்சிடுறாங்க. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் சாக்ரல் வெர்டிப்ரால இருந்து இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரீலோகேட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பேஷண்ட்டை நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்மளால ட்ரைனிங் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு வாக்கிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னீங்கன்னா பேஷண்ட் ஸ்ட்ரோக் பேஷண்ட் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம ரீலோகேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அவங்கள எந்த சைடு நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அவங்களுக்கு கரெக்டாக ரீலோகேட் ஆகணும்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் ஒரு வெர்டிக்கல் லைன் போல பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இது பயோமெக்கானிக்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஆகும். சரிங்களா? சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஹியூமன் பாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை ரெண்டாக கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த லைன் ஆஃப் கிராவிட்டி. இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு காலுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விழும். சரிங்களா? இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்நார்மலாக ரீலோகேட் ஆகும்போது லைன் ஆஃப் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா மாறிடும். சரிங்களா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கோலியோசிஸ் தான். சரிங்களா? இப்போ ஸ்கோலியோசிஸ் பார்த்தீங்கன்னா எதனால் வருது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய ரீசன் நம்ம சொல்லுவோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான்
ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து நமக்கு வந்து லோயர் லிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா லெக் லென்த் டிஸ்கிரிபன்சி இருக்குது சரிங்களா, ஒரு 2 inches. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடுப்பு கீழே இறங்கி இருக்கும், ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பு கொஞ்சம் மேலே இருக்கும், ஹிப் ஹைக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக் நம்ம ஸ்பைனல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வளைஞ்சிருக்கும் நமக்கு. அதை நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்து பாடி நேராக கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லம்பார் கர்வேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேராக வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கோலிசிஸ் கர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வந்து வருது, நம்மளுக்கு வந்து ஒரு லெக்கோட லிங்க் வந்து ஷார்ட்னிங்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த சரி பண்ணணும், ஸ்கோலிசிஸ் சரி பண்ணணும்னா என்ன வந்து பண்ணணும், நம்ம அந்த லெக் லிம்பை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டனிங் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா வந்து இவங்களுக்கு ஸ்கோலிசிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம் சரிங்களா. இதே மாதிரி தான் ஹை ஹீல்ஸ் வந்து போடுறவங்களுக்கு, போலியோ வந்து அட்டாக் வந்து ஆனவங்களுக்கு, வேற என்ன வந்து இருக்குது, நிறைய நம்ம பாடியில் வரக்கூடிய டிஃபார்மிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைன் ஆஃப் கிராவிட்டி சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான் சரிங்களா. ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இது ரெண்டையும் நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு பேஷண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் பொசிஷனில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிடலாம். நார்மல் பொசிஷனில் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பாடியில் வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வந்து வராது. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வந்து வரல அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு பெயின் இருக்காது, அவங்களோட ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வெரி குட் கண்டிஷனில் வந்து இருக்கும் சரிங்களா. ஓகே, இதுதான் வந்து கிராவிட்டியோட வந்து சிம்பிளான வந்து ஒரு இம்ப்ளிகேஷன்ஸ் ரைட். இது கிராவிட்டியை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ, தேங்க்யூ வெரி மச்.